ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 265 எபிசோடில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் என்ன காமிக்கிறோம் அப்படின்னா, எடுத்தோடனே அந்த ஜனனிக்கு வந்து அந்த லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லி பார்கவி சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. உடனே அவங்க அந்த வண்டி எடுத்து போயிட்டே இருக்காங்க. பார்க்கும்போது கரெக்டாக அவங்களுக்கு நெட்வொர்க் ஏரியாவில் வந்தோடனே அப்படியே அவங்களுக்கு டவர் கிடச்சிருது. உடனே பார்க்குறாங்க, இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது, எப்படியா போயிடணும்னு சொல்லிட்டு அவங்க காரில் எடுத்து அப்படியே போயிட்டே இருக்காங்க. ரெண்டாவது அடுத்து மண்டபத்தில் காமிக்கிறாங்க. அந்த ரேணுகாவும் சக்தியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நந்தினி உள்ளே போனால் இன்னும் என்னன்னே தெரியல, அது என்னென்னு வர வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சேரில் உட்காந்துருக்காங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம காமெடி பீஸ் கரிகாலை அங்கே வந்துட்டாப்புல. வந்தோடனே என்ன சக்தி மாமா, அக்கா என்ன 2 பேரும் சேர்ந்து நல்லா திட்டம் போடுறீங்களா? அவங்க திட்டம்லாம் ஒன்றும் பலிக்காது, என்ன பண்ணாலும் எதுவும் நடக்காது, எல்லா இடத்துலையும் பூட்டி வச்சாச்சு. டேய் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி ரேணுகா அவங்க சொல்ல, என்னத்தை பேசாமல் இருக்கா, நீங்கள் என்ன பண்ணாலும் எதுவும் நடக்காது, பேசாமல் இருந்தோன்னா சக்தி அடிக்க போகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுறாப்புல. பண்ணோடனே அப்படியே முல்லை வந்தான், சாரி கரிகாலன் வந்து, சரி மாமா, இந்த ஆக்ஷன்லாம் எங்கிட்ட மட்டும் தானே காட்ட முடியும், வேறு யார்கிட்ட காட்ட முடியும், பண்ணுங்க நீங்கள் உங்கள் திட்டத்தை பண்ணிகிட்டே இருங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாதிரி எஞ்சி போயிடறான். எஞ்சி போனோன்னா அடுத்து கதிர் ஒரு மாதிரியாக டென்ஷன்லாம் எங்கிட்ட நடந்துகிட்டே இருக்காப்புல. அந்த சமயம் பார்த்து நம்ம முல்லை வந்தன் உள்ளே வந்து, கதிர் மாமா நீங்கள் சொன்னது நல்லது தான், நல்லா தான் இருக்குது, எனக்கும் அந்த முக்காடு போட்ட பொம்பளை மேலே எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது, ஒரு வேளை நம்ம நந்தினி இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க முல்லை வந்தன். எனக்கு அதான்டா சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவங்க 2 பேருக்கும் ஜால்ரா போடுற மாதிரி நம்ம காமெடி பீஸ் கரிகாலே அங்கே உள்ளே வந்துட்டாப்புல. உள்ளே வந்தோடனே என்னடா இது அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே, காமெடி பீஸ் கரிகாலை உள்ளே வந்து எங்கடா போய்ட்டு வரைஞ்சிருக்கா கேட்டோடனே, இந்த மாதிரி கீழே வந்து நம்ம ரேணுகா அண்ணி இருக்காங்க, பட் சக்தி இருக்காப்புல, பட் அந்த நந்தினி அண்ணி காணமே அப்படின்னு சொல்கிறேன். சொன்னோன்னே எனக்கு இதாண்டா சந்தேகம், அப்போ நந்தினி தான் உள்ளே வேஷம் போட்டு வந்திருக்கான்னு சொல்லி வாடா கீழே போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு 3 பேரும் கீழே போகிறாங்க. கரிகாலை, முல்லை வந்தன், கதிர் 3 பேரும் கீழே போகிறாங்க. போனோன்னே நேராக கதிர் வந்து, டேய் சக்தி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தானே. சக்தி வந்துச்சு, ஏய் தேவையில்ல என்ன பேசாது, என்ன பெரிய சண்டியரா, என்ன பார்த்தா என்கிட்ட சண்டைக்கு வந்துகிட்டே இருக்க அப்படின்னு சொன்னோடனே, ஏய் எங்கடா நந்தினி என் பொண்டாட்டி எங்கடா நந்தினி அப்படின்னா, எங்கிட்ட கேட்டால் பொண்டாட்டி அது எதுக்கு உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் இங்கே நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கீங்க, அது மட்டும் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா, அது எல்லாத்தையும் உன்ட்ட சொல்லிட்டு போகணுமான்னு சொல்லி ரேணுகா கோவப்படுறாங்க. எங்கே போனால் உனக்கு என்னடா அப்படின்னா, அவன் பாத்ரூம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி ரேணுகா சொல்ல, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்ல, உடனே சக்தி சொல்கிறான், சை இது உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்காடா, பொம்பளை பாத்ரூமில் போய் பொம்பளை இருக்கான்னு சொல்லி பார்க்க போகிறா அப்படின்னா, விடுங்க மாமா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அறிவு கரைச்சி சொல்ல, உடனே அந்த பின்னாடி இருந்து குணசேகரன், டேய் என்னடா இந்நேரம் பார்த்தா சத்தம் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படியே ஞானம் வந்துட்டாப்புல, என்ன பார்த்தா சத்தம் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி குணசேகரன் கத்த, அப்படியே குணசேகரன் கத்த அப்படியே பின்னாடி இருந்து உடனே என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்படியே நந்தினி வந்தோடனே, பார்த்துக்கோங்க உங்கள் பொண்டாட்டி பார்த்துக்கங்க, இங்கே தானே இருக்குது, வேறு எங்கே போயிருக்கா சொன்னால் நம்பவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் நீங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் கூத்தடிக்கிறீங்க, ஏதோ பிரச்சனை பண்ணுறீங்க, என்னன்னு தெரியாது. உடனே குணசேகரன் கத்துறாப்புல, டேய் என்னடா மாப்பிள்ளை அழைப்பு நேரத்தில் வந்து இதோ காணும் அதை காணும் சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு, டேய் என்னடா மாப்பிள்ளை அழைப்பு வர நேரத்தில் இந்த மாதிரி இப்படி பிரச்சனை பண்ணிட்டுருக்கீங்க, முதல்ல இங்கிட்டு வா, ஞானம் இங்கிட்டு வா, டேய் முல்லை இங்கிட்டு வாடா முதல்ல, கதிரை எல்லாம் இங்கிட்டு வாங்க முதல்ல, எல்லாம் என் கூட வாங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு மாடிப்பேட்டில் போனோடனே, டேய் கதிரை நீ தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணுற, அவங்க என்னமோ பண்ணி தொலைஞ்சிட்டு போகிறாங்க, அவளுகெல்லாம் சேர்ந்து ஆட்டம் போடுறாளுங்க, நம்ம கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லி என்னென்னமோ பிளான் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்க ஒத்து உதுரைக்கெல்லாம் நீ பின்னாடியே போயிட்டே இருக்கு அப்படின்னா பிரச்சனையாகிடும் நம்மளுக்கு, ஒழுங்காக நம்மளுடைய என்ன நம்மளுடைய கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அந்த கவனத்தில் மட்டும் இரு, வேறு எதுலையும் கவனத்தை தசை இருப்பாது, அவங்க ஏதாவது பல பிரச்சனைகள் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்ம கல்யாணம் நடத்தக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேரம் போயிடுறாப்புல. போனவொடனே அப்படியே கதிருக்கு இன்னமும் அந்த சந்தேகம் போகவே இல்லை. உடனே நேராக மாடிக்கு போய் அந்த முக்காடு போட்டு பொம்பளை இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லிட்டு உடனே கதவை தட்டுறாப்புல. தர்ஷன் வந்து டென்ஷன்லேயே இருக்காப்புல, எப்போ அக்கா வந்துடுவாங்களோ இல்லையோ, சித்தி வந்துடுவாங்களோ இல்லையோன்னு சொல்லி. கதவு திறந்தவொடனே அப்படி கதிர் வந்துடுறாப்புல. கதிர் முல்லையும், எங்கடா அந்த முக்காடு போட்ட பொம்பளை எங்கடா காமிடா மேலே என்னென்னு காமிடா சீடுன்னு சொல்லி கேட்டவுடனே பார்த்தா அவன் எதுவுமே பேச முடியாமல் ஒரு தித்தளிப்பில் இருக்கிறான். பார்த்தா பாத்ரூம்லேருந்து வந்தோன்னே, என்ன அப்படியே முல்லையை சொல்கிறான், என்ன அங்கேயும் பாத்ரூம்லேருந்து இங்கே வெளில வந்தாங்க, இங்கேயும் பாத்ரூம்லேருந்து வராங்க, 2 ஒரே மாதிரி இருக்குது காம்பினேஷன், ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, சரியில்லையே, ஏய் முக்காடு போட்ட பொம்பளை மூஞ்சி காப்பிடின்னு சொன்னால் தர்ஷன் தடுக்கிறான். தேவையில்லாம் ஏன் பிரச்சனை பண்ணிட்டு சொன்ன உடனே ஞானம் வந்துட்டாப்புல. ஞானம் வந்துட்டு, இந்நேரம் பார்த்தா என்னடா கதிர் இவங்க கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கேன், உங்கள் 2 பேரும் நேரம் பார்த்தா சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க, நான் அதை வந்து விலைக்கு வராதே என் பொழப்பாகவே இருக்கு போலையே, ஏன்டா இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைண்ணா எனக்கு இந்த மாதிரி பொம்பளை மேலே சந்தேகமாக இருக்குது, தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணார், முக்காடை எடுக்கிற முயற்சி பண்ணுறாப்புல கதிர், பட் எடுக்க முடியல. அப்புறம் ஞானம் அதை எடுத்து கூட்டிகிட்டு போகிற, சக்தி நீ வெளில போ, எல்லாம் வெளில போங்க, மோளை தர்ஷன் மட்டும் இந்த ரூமில் இருக்குன்னு மேக்கப் போட்டோம், மோளை வெளில போங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாப்புல. அப்போ அந்த ரூமுக்குள்ளே நந்தினியும் தர்ஷன் மட்டும்தான் இருக்காங்க.
அதோடய அந்த மண்டபத்தை சீனை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஜனனி காரில் போயிட்டே இருக்காங்க. காரில் போய்ட்டு அந்த கரெக்டாக 5 கிலோமீட்டர்ஸ்னு ரேஞ்ச் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு டேர்னிங் வருது. அந்த டேர்னிங் கிட்ட திரும்பி அது சைடு போகலான்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக அந்த ரவுடி கும்பல் அங்கே நிற்கிது. பார்த்தோன்னா அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அச்சோ இவங்களை தாண்டி எப்பட்றா போகிறது, அச்சோ இவங்களை தாண்டி எப்பட்றா போய் தொலைகிறதுன்னு சொல்லி டென்ஷன்லேயே இருந்துகிட்டே இருக்காங்க. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அதே சமயம் பார்த்து ரவுடி கும்பல் கிட்ட அந்த கேமரா வச்சு காமிக்கிறாங்க. என்னடா ரவுடி கும்பல் பார்க்குறாங்க, என்ன இந்த வண்டி நம்மளை பார்த்து நின்றுட்டே இருக்குது, முன்னாடியே வர மாட்டேது பின்னாடியே போக மாட்டேது, என்ன பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படியே அதோடய அந்த சீன் தொடரும்னு சொல்லி போட்டு முடிச்சிட்டாங்க. இன்னும் அடுத்து அந்த ரவுடி கும்பலை தாண்டி அவங்கள காப்பாற்ற ஜனனி போவாங்களா, இல்லை ரவுடி கும்பல்கிட்ட மாட்டிக்கிடுவாங்களா, என்ன ஏது அப்படின்றத அடுத்த சீரீஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவில் என்ன ஒரு குறைபாடு இருந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் பண்ணணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.